வணக்கம், என் பெயர் டாக்டர் புருதவான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதை பற்றி மிகவும் குறைவான டாக்டர்கள் மற்றும் நோயாளிகள் கவனம் செலுத்துகிறார்கள். அது உங்கள் உறக்கம். நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குகிறீர்கள், தூங்க முடியுகிறீர்களா, முடியவில்லையா என்பதை குறிக்கிறது. இது அப்படியே நேரடியாக உங்கள் பார்க்கின்சன் நிலைமையை பாதிக்கிறது. பாகிஸ்தானை சேர்ந்த நோயாளியை பற்றி பேசினால், பார்கின்சன் நோயாளிகள் வந்தாலும் ஒரு விஷயம் பொதுவாக காணப்படுகிறது. அது அவர்களின் உறக்கம் குறைவாக இருக்கிறது. யாராவது 1 மணி நேரம் தூங்குகிறார்கள், யாராவது 1 மணி நேரம், அரை மணி நேரம் தூங்குகிறார்கள். முழு இரவும் சுவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், விளக்குகளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உறக்கம் வருமா என்று நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். ஆனால் உறக்கம் வருவதில்லை. நாங்கள் இதை சிறிது ஆராய்ந்து பார்த்தோம். உறக்கத்திற்கும் பார்கின்சன் நோயுக்கும் தொடர்பு உள்ளதா என்று. அதனால் நாங்கள் மிகவும் சுவாரஸ்யமான விஷயத்தை கண்டுபிடித்தோம். அதாவது உங்கள் உறக்கத்திற்கும் உங்கள் பார்க்கின்சன் நிலைக்கும் நேரடி தொடர்பு உள்ளது. எங்களுக்கு என்ன தெரிய வந்தது என்றால், பார்க்கின்சன் நிலை உருவாக தொடங்கும் போது 2 நிலைகள் உடலில் உருவாக வேண்டும். முதல் ஒன்று மன அழுத்தம். உடலில் உங்கள் மூளையில் உங்களுக்கு ஏதேனும் கவலை இருந்தால் மன அழுத்தம் வருகிறது. இப்போது மன அழுத்தத்தின் காரணமாக உங்கள் உறக்கம் போய்விட்டால் பார்க்கின்சன் உருவாகிறது. உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தாலும் நீங்கள் உறங்கினால், அப்படிப்பட்ட நிலைகளில் பார்க்கின்சன் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. அதுக்கு பின்னால் உள்ள காரணத்தை நான் உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் மூலம் விளக்குகிறேன். நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப உங்களுடைய உடல் மாஸ் பூரோக்கா மற்றும் எலும்பாலானது. இது 80 அல்லது 90 ஆண்டுகள் நீடிக்கிறது. ஆனால் இரும்பு வண்டி 80 அல்லது 90 ஆண்டுகள் நீடிக்க முடியாது. எவ்வளவு விலை உயர்ந்த வண்டி எடுத்தாலும். ஏன் அப்படி? அது மெட்டல் கொண்டு செய்யப்பட்டது தானே. உங்கள் மாஸ் மற்றும் எலும்பால் ஆன உடல் 70 அல்லது 80 ஆண்டுகள் நீடிக்கிறது. இது எப்படி சாத்தியமாகிறது என்றால், காரணம் எங்கள் உடலில் நடைபெறும் பழுது பார்க்கும் வேலை. நாம் உறங்கும் போது எங்கள் உடலில் பழுது பார்க்கும் வேலை நடக்கிறது. நாம் காலை எழுந்து வேலை செய்யும் போது பல ஆற்றலை அதற்காக பயன்படுத்துகிறோம். அப்போது பழுது பார்க்க முடியாது. நாம் ஓய்வெடுக்க செல்லும் போது ஒரு விதமாக நாம் தினமும் நம்மை பழுது பார்க்கிறோம். இப்போது யோசிக்கவும் ஒருவரின் உடலில் சேதம் ஏற்படுகிறது, ஆனால் பழுது பார்க்க முடியவில்லை. ஒருவரின் மூளையில் சேதம் ஏற்படுகிறது, ஏனெனில் அவர் எப்போதும் மன அழுத்தத்தில் இருக்கிறார். இரவில் அவர் நன்றாக உறங்க முடியவில்லை என்றால் மூளையின் உள்ளே பழுது பார்க்கும் வேலை நடக்க முடியாது. இதன் விளைவாக என்ன நடக்கிறது? மூளையிலே இதன் தாக்கம் மட்டுமில்லை, மற்ற முக்கிய உறுப்புகளுக்கும் தாக்கம் ஏற்படுகிறது. ஏனெனில் இரவில் அவற்றுக்கும் ஓய்வு கிடைக்கவில்லை. இரவில் எந்த பழுது பார்க்கும் வேலை நடக்கவில்லை. பகலில் எங்கள் கேடபாலிக் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். இரவில் எங்கள் அனபாலிக் செயல்பாடுகள் அதிகரிக்கின்றன. அதனால் பழுது பார்க்கும் வேலை நடக்கிறது. ஆகையால் தூக்கம் பார்க்கின்சன் நோயாளிகளின் மீட்புக்கு மிகவும் முக்கியமானது. எனவே நீங்கள் பார்க்கின்சன் நோயாளி அல்லது வேறு எந்த நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும், உங்கள் தூக்கம் குறைவாக இருந்தால் முதலில் உங்கள் தூக்கத்தை மேம்படுத்த வேண்டும். தூக்கம் பெற பல வழிகள் உள்ளன. அடிக்கடி நோயாளிகள் தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள தொடங்குகிறார்கள். தூக்க மாத்திரைகள் நாம் எடுத்துக்கொள்ளும் போது அவற்றிற்கு தங்களின் பக்க விளைவுகள் உள்ளன. ஒன்று, அது சுறுசுறுப்பானது. நீங்கள் அதை சாப்பிட ஆரம்பித்தவுடன் அதன் பழக்கத்திற்கு செல்கிறீர்கள். இரண்டாவது, நாம் தினமும் தூக்க மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் அதன் பக்க விளைவுகள் நமது மூளையில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இயற்கையான முறையில் தூக்கத்தை வளர்க்க வேண்டும். தூக்கம் இயற்கையான முறையில் வர வேண்டும். அதனால் தூக்கம் இயற்கையான முறையில் வருவதற்கு நம்மால் ஒரு சிறிய செயல்பாட்டை செய்ய வேண்டும். அதாவது நமது மூளையின் உள்ளே உள்ள நியூரோ செல்களின் செயல்பாட்டை மந்தமாக்க வேண்டும். சரி, உடலில் சில ஹார்மோன்கள் உள்ளன. அவை நம் உடலில் தூக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அவற்றின் உற்பத்தியை உடலில் அதிகரிக்க வேண்டும். நாம் இந்த 2 விஷயங்களை செய்தால் நோயாளிகளில் மிகச் சிறந்த முன்னேற்றத்தை காண முடிகிறது. தூக்கத்தில் இப்போது பார்க்கின்சன் நோயாளிகள் எங்கள் சிகிச்சை பெறுகிறார்கள். அவர்களின் சிகிச்சையை நாம் தொடங்கினால் நாம் ஒரு விஷயத்தை மிகவும் பொதுவாக காண்கிறோம். அதாவது முதலில் அவர்களின் தூக்கத்தின் தரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம் வருகிறது. தூக்கம் ஆழமாக மாறுகிறது. அவர்கள் 8 மணி நேரம் தூங்க தொடங்குகிறார்கள். அவர்கள் எழும்பும் போது புத்துணர்ச்சியுடன் எழுகிறார்கள். அவர்களின் உடலில் எந்த விதமான சோர்வு இல்லை. எந்த நோயாளிகளில் தூக்கத்தின் மேம்பாடு காணப்படுகிறது, அந்த நோயாளிகளில் பார்க்கின்சன் நோயின் அறிகுறிகள் குறைந்து வருவதை காண ஆரம்பிக்கிறோம். பார்க்கின்சன் நோயின் பிரச்சனைகள் கைகளில் நடுக்கம், சமநிலை பராமரிக்க சிரமம், பேசுவதில் சிரமம் ஆகியவை, அவை அனைத்தும் அந்த நோயாளிகளில் மேம்பாடு காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் பார்க்கின்சன் நோயாளி என்றால் உங்கள் சிகிச்சை நடந்து கொண்டிருக்கிறது.
ஆனால் உங்கள் தூக்கத்தில் மேம்பாடு இல்லை என்றால் உங்கள் முதல் கடமை என்னவென்றால் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மருத்துவருக்கு அழைத்து என் தூக்கம் மேம்படவில்லை அல்லது என் தூக்கம் மேம்பட்டுள்ளது என்று சொல்ல வேண்டும். உங்கள் நிலைமை சிறப்பாக இல்லை என்றால் அதை சிறப்பாக மாற்றுங்கள். ஏனெனில் உங்கள் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் செயல்படுகிறோம். எங்களுக்கு கருத்துக்களை வழங்குவீர்கள். பிரச்சனை அதிகரிக்கிறதா, குறைகிறதா, மாற்றம் ஏற்பட்டதா, வயிற்றில் பிரச்சனை ஏற்பட்டதா, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா, வேலை செய்ய முயற்சிக்கிறோம். உங்கள் கருத்து அது உங்கள் தூக்கத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெற வேண்டும். என்னையோ அல்லது என் குழுவில் உள்ள யாரையோ விரைவாக முடிக்க வேண்டியிருந்தால் தூக்கத்தை பற்றிய உங்கள் தவறை செய்யக்கூடாது. உங்கள் மருத்துவருக்கு கையொப்பமிடுங்கள். பாட்டியிட்ட சொல்ல வேண்டும், என் தூக்கம் 4 மணி நேரம், என் தூக்கம் 5 மணி நேரம். இந்த தூக்கம் எனக்கு வருவதில்லை. இரவில் 1 மணி நேரம் தூக்கம். இப்போது நாங்கள் இரவில் தூங்க முடியாத போது அதை நாம் பகலில் ஈடு செய்ய வேண்டும். குறிப்பாக மதிய உணவுக்கு பிறகு தூக்கம் வரத் தொடங்குகிறது. அதனால 8 மணி நேர தூக்கம் தவறி இருந்தால் பகலில் 8 மணி நேர தூக்கம் எடுத்துக்கொள்வோம். அப்போதே நம் வேலை முடிந்துவிடும். பகலில் எடுக்கும் தூக்கம் குறைவாக இருந்தாலும் நம் ஈடு செய்தல் ஆகிவிடுகிறது. நீங்கள் 3 மணி நேரம் தூங்கினீர்கள், மற்ற நேரம் விழித்திருந்தீர்கள். மதியத்தில் 1 மணி நேரம் தூங்கினால் அது 3 மணி நேரம் ஆகும். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இரவு தூக்கம் இல்லையெனில் பகலில் முழுமையாக எடுக்கலாம். தூக்க நுட்பங்களும் உள்ளன, அவற்றையும் புரிந்து கொள்வோம். இது இராணுவத்தினருக்கு மேல் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் தூக்கம் அவசியம், ஆனால் நேரம் கிடையாது. அவர்கள் புலத்தில் இருப்பதால் அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தூங்குவதற்காக பயிற்சி அளிக்கப்படுகிறது. அந்த பயிற்சியை இப்போது நாம் பயன்படுத்துவோம். உங்கள் உடலில் தூக்கத்தை நாம் வளர்க்க முடியும். முதல் விஷயம், நீங்கள் உங்கள் உடலை தளர்த்த வேண்டும். அடிக்கடி நாம் பார்க்கும்போது நமது உடல் எப்போதும் இறுக்கமாகவே இருக்கும். நாங்கள் ஓய்வெடுப்போம், ஒருபோதும் விடமாட்டோம். எங்கள் பெரியது தளர்வாகிவிடும், அளவுக்கு விட்டு விடுவோம். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு சிறிய துணி ஒன்றை எடுக்க வேண்டும். அதை எடுத்து உங்கள் முகத்தின் மீது வைக்க வேண்டும். எவ்வளவு குறைவான வெளிச்சம் இருக்கும் அவ்வளவு விரைவாக உங்களுக்கு தூக்கம் வரும். உங்கள் அறையில் மேலே ஒரு விளக்கு பொருத்தப்பட்டிருந்தால் நீங்கள் அதை இரவில் எரியவிட்டு தூங்குகிறீர்கள். இதை நினைத்து நீங்கள் எழுந்து, உங்களுக்கு காயம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். உங்களுக்கு பயம் இருக்கும். எந்த காரணத்திற்காகவும் நீங்கள் அறையில் விளக்கை எரியவிட்டு தூங்கினால் உங்கள் தூக்கம் தானாகவே குறைந்துவிடும். நீங்கள் உங்கள் அறையில் விளக்கை எரியவிட்டாலும் அது உங்கள் கண்களின் அளவுக்கு கீழே அல்லது படுக்கையின் கீழே இருக்க வேண்டும். படுக்கையின் மேல் இருக்கக்கூடாது. மேலும் எவ்வளவு நாட்கள் முடிந்தால் விளக்கு எரிய விடாமல் இருப்பது நல்லது. தூக்கத்தை மேம்படுத்த வெள்ளை விளக்கை தவிர்க்கவும். எவ்வளவு மஞ்சள் விளக்கு இருக்கும் அவ்வளவு நல்லது. இரண்டாவது, இதற்கு பிறகும் உங்களுக்கு தூக்கம் குறைவாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு விஷயம் தலை மசாஜ் மற்றும் கால்கள் மசாஜ் செய்வது. எந்த எண்ணெயையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உதாரணமாக, நீங்கள் எள்ளு எண்ணெயை எடுத்துக்கொண்டீர்கள், எள்ளு எண்ணெயால் மசாஜ் செய்தீர்கள் அல்லது எண்ணெயால் மசாஜ் செய்தீர்கள் என்றால் நீங்கள் தலைக்கு மெதுவாக மசாஜ் செய்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும். உடல் சோர்வடையும், தூக்கம் உருவாகத் தொடங்கும். நாங்கள் மசாஜ் செய்யும் போது தூங்கத் தொடங்குவோம். எனவே தலை மசாஜ் மிகவும் முக்கியமானது. அதே போல கால்களின் தளர்வான பகுதிகளின் மசாஜ், இது நல்ல வேலை செய்கிறது. மற்றும் சில நோயாளிகளுக்கு கால்களில் எரிச்சல் உணர்ந்தால் அவர்கள் அங்கு சுரைக்காய் அல்லது வெள்ளரிக்காய் மசாஜ் செய்யலாம். நீங்கள் சுரைக்காயின் ஒரு துண்டை வெட்டி அதை உங்கள் கால்களின் தளர்வான பகுதிகளில் மசாஜ் செய்தால் அது குளிர்ச்சியாக இருக்கும். சுரைக்காய் மற்றும் வெள்ளரிக்காய் இரண்டும் குளிர்ச்சியாக இருக்கும். எனவே கால்களில் எரிச்சல் உணர்ந்த நோயாளிகள் இதை பயன்படுத்துவார்கள். குளிர்காலத்தில் அனைவரும் இதை செய்யத் தொடங்கினால் உங்கள் குளிர்ச்சி அதிகரிக்கும். கால்கள் மிகவும் குளிர்ச்சியாகிவிடும். இதனால் உங்கள் தூக்கம் குறையக்கூடும். எனவே இதை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். மேலும் ஒரு தொழில்நுட்பம் உள்ளது. அதன் மூலம் உங்கள் உடலை தூக்கத்திற்காக பயிற்சி செய்யலாம். அது எந்த ஒரு சலிப்பு வேலை செய்யும். எங்களுக்கு எல்லோருக்கும் எண்ணிக்கை தெரியும். ஆனால் நாங்கள் 100 முதல் பின்வாங்கிய எண்ணிக்கையை தொடங்கினால் நம் உடலுக்குள் தூக்கம் உருவாகத் தொடங்கும். நீங்கள் 100, 99, 98, 97 என்று தொடங்கினால் உங்கள் மூளை 1 வரை சென்றவுடன் மிகவும் சோர்வடையும். ஏனெனில் அது மிகவும் சலிப்பு வேலை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம் வரலாறு படித்த போது நமக்கு மிகவும் தூக்கம் வந்தது இல்லையா? அதே போல நீங்கள் இந்த பின்வாங்கி எண்ணிக்கையை செய்து உங்கள் மூளை தூங்கச் செய்யலாம்.
இப்பொழுது எந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு வேலை செய்யும் என்பதை நான் அறியவில்லை. மேலும் அது உங்களுக்கும் சரியாக தெரியாது, யாருக்கும் தெரியாது. நீங்கள் எல்லாவற்றையும் முயற்சிக்க வேண்டும். எந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு தூக்கம் உருவாக உதவுகிறது என்பதை கண்டுபிடித்து அதை தினமும் செய்ய வேண்டும். இதில் நாம் எந்த மருந்தையும் பயன்படுத்தவில்லை, இதில் நாம் எந்த வேதியியலையும் பயன்படுத்தவில்லை. இதனால் நமது வேலை முடிந்துவிட்டால் மிகவும் நல்லது. இல்லையெனில் நாங்கள் உங்களுக்கு வழங்கும் மருத்துவர்களின் குழு உங்களுக்கு உதவும். நீங்கள் என்னை சந்திக்க வரும்போது உங்கள் உடலில் செய்ய வேண்டிய முதல் வேலை, நீங்கள் வரும்போது தூக்கம் இல்லையெனில் முதலில் தூக்கத்தை உருவாக்குவோம். இதனால் உங்கள் பார்கின்சன் நோயின் அறிகுறிகள் குறையத் தொடங்கும். இப்பொழுது இந்த வீடியோவின் மூலம் நீங்க நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். தூக்கம் பார்கின்சன் நோயாளிகளுக்கு மிகவும் அவசியம் என்பதை, அதை எவ்வாறு உடலில் உருவாக்கலாம் என்பதை, எவ்வாறு பாதுகாப்பான முறைகள் நமக்கு உதவக்கூடும் என்பதை. இதற்கு பிறகு மீதமுள்ள முறை மருந்து சார்ந்ததாகவே இருக்கும். அதில் நாம் முதலில் ஆயுர்வேத மருந்துகளை தொடங்குகிறோம். தூக்கம் இன்னும் வரவில்லை என்றால் அப்போது நாம் ஆம் சரி, நாங்கள் பக்க விளைவுகளை ஏற்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நீங்கள் தொடங்குங்கள், ஒவ்வொன்றாக தொடங்குங்கள். உங்கள் உடல் பதிலளிக்க தொடங்கும் இடத்தில் உங்கள் வசதிக்கேற்ப அதே முறையில் நீங்கள் மேலும் முன்னேறுங்கள். இப்போது நான் உங்களிடம் விடை பெற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நமஸ்காரம்.